அண்ணி தலையே ரொம்ப வலிக்குது சத்த, ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க அண்ணி. மர்மோளே எனக்கும் அப்படியே சேர்த்து ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துரு மர்மோளே. அண்ணி நல்ல ஃபில்டர் காப்பியா போட்டு எடுத்துட்டு வாங்க அண்ணி. சரி நாத்து, இதோ போய் எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு நல்ல காப்பி போட கூட வர மாட்டிருக்குமா. அன்னைக்கு காப்பின்னு ஒன்று போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பாரு, பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சுமா. அதுக்கு தான் நான் ஃபில்டர் காப்பின்னு சொன்னம்மா. ஃபில்டர் காப்பியாச்சும் சொன்னாச்சும் ஒரு சுமாரான காப்பி வரும்ல. ஆமாடி ஆமா, அவ அப்படியே ஒழுங்கா காப்பி போட்டுட்டாலும் மனசு சாப்பிட முடியுது அவ சாப்பாட்ட. எட்டியை மாமியார் கேள்வி நாத்து, எம்பிட்டு பேச்சு பேசுறீங்க பின்னாடி. ஃபில்டர் காப்பி அடி கேட்குது உனக்கு ஃபில்டர் காப்பி, இதோ போடுறேன்டி காப்பி. நாத்து இந்தாம்மா காப்பி. நீ காப்பி ஒரு மாதிரி இருக்கு. ஆமா மர்மோளே, காப்பி எப்பயும் போடுற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சிங்க்ல கழுவாம வச்சிருந்தீங்கல்ல காப்பி கப்பு, அதுல தான் அதை போட்டு கொண்டுட்டு வந்தேன். யார்கிட்ட? சின்ன பொண்ணுகிட்டே வா. நாத்து இப்பயாச்சும் போய் குடிச்ச கப்ப கழுவி வை, புரியுதா? எம்மா உன் மரிமம் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. உன் மரிமோளுக்கு எம்பிட்டு கொழுப்பு இருக்கும். கழுவாத வச்ச காப்பி கப்பில் போட்டு எடுத்துட்டு வரா. இப்படியே விடக்கூடாதுமா. ஆமதி ராதிகா, நீ சொல்லுது கரெக்டு தான். உன் அண்ணன் விட்டு பேசிக்கலாம். உட்காந்து தின்ன வலிக்குதுவான். அது சரியில்லை இது சரியில்லை நோனட்ட சொல்றாளுவ. உங்களுக்கு தானே வலிக்குது, இவளுக்கு என்ன வாயில சொல்லிட்டு போவாளுவ. அம்மா என் கல்யாண நாள் வருது இல்லை, அன்னிக்கிட்ட சொல்லி ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுக்க சொல்ல வேண்டியது தானே. ஆமாடி ராதிகா, நானே நினச்சிட்டு இருந்த பாரு, நீயே சொல்லிட்ட. உன் அண்ணன் மட்டும் சொல்கிறேன். எண்ணி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஒன்று என்ன ராதிகா, நாளே சொல்லு பரவாயில்ல. அண்ணி நீங்கள் ரொம்ப காமெடி பண்ணுறீங்க அண்ணி. அண்ணி அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுக்க சொல்லுங்க அண்ணி. ஏமா ராதிகா, போன வாரம் தானே ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு போனேன், அதுக்குள்ள பட்டு கேட்டினா எங்க போகுது பணத்துக்கு? எண்ணி அது பட்டு புடவே கிடையாதா, நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க. அது பூனம் சேலை கூட சேர்ந்துருந்தா அக்கா பக்கம் வீட்டில் உள்ளவெல்லாம் சொன்னாங்க அண்ணி. என்னம்மா சொல்ற ராதிகா, நம்மளே ஏமாத்திட்டாங்களா? இது போய் பார்ப்போம், அவன் ரெண்டுத்துல ஒன்று பேசிப்போம். எடுத்துட்டு வா அந்த சேலையை, போய் அவனே கேட்போம். 6000 ரூபாய் வாங்கிக்கினானே. ஆமா ராதிகா, நீ இந்த சேலை எடுத்துட்டு வா, நம்ம மாத்திட்டு வேற சேலையை வாங்குவோம். எண்ணி விடுங்க அண்ணி, அந்த சேலை இருந்தா இருந்துட்டு போகுது. இதுக்காக போய் சண்டை போடுதா? வேற சேலை எடுத்து கொடுங்க அண்ணி. அதெல்லாம் விட முடியாதுமா, நீ எடுத்துட்டு வா, நான் ரெண்டுத்துல ஒன்று பார்க்குறேன் இன்னைக்கு. வா மர்மல போவோம், அந்த கடைக்காரன் இன்னைக்கு குண்டில நாக்குவோம். சரிங்க அத்தை, நீங்க சொல்றது கரெக்டு தான், வாங்க அத்தை போலாம். எம்மா சும்மா விடேம்மா, ஏன் அதே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்க? அதான் புடவை நல்லா இல்லைல்ல, வேற எடுத்து கொடுத்தா ஆச்சு. ஏதோ இடிக்குதே, சேலெல்லாம் பட்டாதான் இருக்கும். இவ இன்னொரு சேலை வாங்க சும்மா பூனம் கீனம்னு கதை அடிக்கிறாளோ. இவளை இப்படியே விடக்கூடாது. சரி மரிமோளே, ராதிகா தான் இப்படி தூரம் சொல்றாளே, வேற புடவை எடுத்து கொடுத்துட்டு போங்க மரிமோளே. யார் மக்கா போகணுல? உன் மரிமவன் தான். எடுத்து பேசு மக்கா. ஹலோ சொல்லுடா. அதெல்லாம் வர முடியாது, என்ன பண்ணுவே பண்ணிக்கோ. என்னைக்கு உங்க அம்மா கறி விட்டுட்டு போவாளோ அன்னைக்கு தான் நான் வருவேன். நீ வந்தாவா வராட்டியும் போ. ஒழுங்கு மாதிரியே போனை வை பேமா. நீ என்ன சொல்லு மோளே, அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. ஒன்னு அவன் அம்மா இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். என்னையா கேட்டுச்சா அம்மா சொல்லியிருந்து? அடிப்பாவி, என்ன இப்படி பேசுறா? வைடா போனை வெண்ண. நாத்து தூள் கலப்பிட்ட போ, உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ராதிகா நான் சொல்லியிருந்து கரெக்ட் தானே? அண்ணியே சொல்லிட்டா பாரு. நல்ல மாமியாரு நல்ல நாத்து வந்து சேர்ந்தாங்க பாரு.